ஓம் சாந்தி 26/9/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, நாம் ஸ்ரீமத் படி நமது சத்யுக சாம்ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பது சதா நினைவிருக்கட்டும். அப்போது அளவற்ற குஷி இருக்கும். கேள்வி: இந்த ஞானம் என்ற உணவு எந்த குழந்தைகளுக்கு ஜீரணமாவதில்லை? பதில்: யார் தவறுகள் செய்துவிட்டு தூய்மையை இழந்து பிறகு வகுப்புக்கு வந்து அமர்ந்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு ஞானம் ஜீரணமாகாது. காமம் மகா சத்துரு என்று பகவான் சொல்லியுள்ளார் என்று அவர்கள் வாயினால் ஒருபோதும் மற்றவர்களுக்கு சொல்ல முடியாது. அவர்களுக்கு மனம் உள்ளுக்குள் அரித்து கொண்டே இருக்கும். அவர்கள் அசுர வம்சத்தினர் ஆகிவிடுகிறார்கள். ஓம் சாந்தி. தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். அவர் எத்தகைய தந்தை? அந்த தந்தையின் மகிமையை குழந்தைகளாகிய நீங்கள் செய்ய வேண்டும். பாடவும் படுகின்றது. சத்தியமான சிவபாபா, சத்தியமான சிவபாபா ஆசிரியர், சத்தியமான சிவபாபா குரு ஆவர். சத்தியமானவரோ அவர்தான் அல்லவா? குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், நமக்கு சத்தியமான சிவபாபா கிடைத்துள்ளார். குழந்தைகள், நாம் இப்போது ஸ்ரீமத் படி குழந்தைகளாகிய நாம் இப்போது ஸ்ரீமத் படி ஒரே கொள்கை, ஒரே குறிக்கோளுடையவர்களாக ஆகி கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஸ்ரீமத் படி நடக்க வேண்டுமல்லவா? பாபா சொல்கின்றார், ஒன்று ஆத்ம அபிமானி ஆகுங்கள், மற்றது பாபாவை நினைவு செய்யுங்கள். எவ்வளவு நினைவு செய்வீர்களோ அவ்வளவு தனக்கு நன்மை செய்து கொள்வீர்கள். நீங்கள் மீண்டும் தங்களின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதற்கு முன்பும் கூட நமது ராஜதானி இருந்தது. தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்த நாம் தான் 84 பிறவிகளை எடுத்து கடைசி பிறவியில் இப்போது சங்கம யுகத்தில் இருக்கின்றோம். இந்த புருஷோத்தம சங்கம யுகம் பற்றி குழந்தைகள் உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. பாபா எவ்வளவு பாயிண்ட்டுகளை தருகின்றார்? குழந்தைகளே, நல்லபடியாக நினைவில் இருப்பீர்களானால் மிகுந்த குஷியில் இருப்பீர்கள். ஆனால் பாபாவை நினைப்பதற்கு பதிலாக மற்ற உலகிய விஷயங்களுக்குள் போய்விடுகிறீர்கள். இது நினைவிருக்க வேண்டும். நாம் ஸ்ரீமத் படி நமது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் பகவான் என்று பாடவும் படுகிறது. அவருடையதுதான் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஸ்ரீமத் ஆகும். ஸ்ரீமத் எதை கற்றுத்தருகிறது? சகஜ ராஜயோகம். ராஜ்யத்திற்காக படிப்பை கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார். தங்களின் தந்தை மூலம் சிருஷ்டியின் முதல், இடை, கடைசி பற்றி அறிந்து கொண்டு பிறகு தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். ஒருபோதும் தந்தையை மீறி எதிரான செயல்களில் ஈடுபடக்கூடாது. அநேக குழந்தைகள் தங்களை சேவாதாரி என்று புரிந்து கொண்டு அகங்காரப்படுகின்றனர். இதுபோல் அநேகர் உள்ளனர். பிறகு அவ்வப்போது தோல்வி அடைகின்றனர். அதனால் போதையே போய்விடுகிறது. மாதர்களாகிய நீங்கள் படிக்காதவர்கள். படித்தவர்கள் என்றால் அற்புதம் செய்து காட்டுவார்கள். ஆண்களில் கூட எழுத படிக்க தெரிந்தவர்கள் சிலர் இருக்கிறார்கள். குமாரிகளாகிய நீங்கள் பெயரை எவ்வளவு புகழ்பெறச் செய்ய வேண்டும்? நீங்கள் ஸ்ரீமத் படி ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்திருந்தீர்கள். நாரியிலிருந்து லக்ஷ்மி ஆகியிருந்தீர்கள் எனும்போது எவ்வளவு நஷா இருக்க வேண்டும்? இங்கோ பாருங்கள், ஒன்றுக்கும் உதவாத படிப்புக்காக உயிரையே பலி கொடுத்து கொண்டிருக்கின்றனர். அதாவது நீங்கள் தூய்மையாக ஆகிறீர்கள். பிறகு கருப்பான தமோ பிரதான உலகத்தின் மீது ஏன் மனதை செலுத்துகிறீர்கள்? இந்த சுடுகாட்டின் மீது மனதை ஈடுபடுத்த வேண்டாம். நாமோ பாபாவிடமிருந்து ஆஸ்தி பெற்று கொண்டிருக்கிறோம். பழைய உலகின் மீது மனதை ஈடுபடுத்துவது என்றால் நரகத்திற்கு செல்வதாகும். பாபா வந்து நரகத்திலிருந்து காப்பாற்றுகின்றார். பிறகும் கூட நரகத்தின் பக்கம் ஏன் முகத்தை வைக்கிறீர்கள்?
உங்களுடைய இந்த படிப்பு எவ்வளவு சுலபமானது! இது எந்த ஒரு ரிஷி முனிக்கும் கூட தெரியாது. எந்த ஒரு உலகாயத ஆசிரியரோ ரிஷி முனியோ இதை புரிய வைக்க முடியாது. இவரோ தந்தை, ஆசிரியர், குருவாகவும் இருக்கின்றார். உலகத்து குருமார்கள் சாஸ்திரங்களை சொல்கின்றனர். அவர்களை ஆசிரியர் என்று சொல்ல மாட்டார்கள். அவர்களில் யாரும் நாங்கள் உலகின் சரித்திர பூகோளத்தை கற்பிக்கிறோம் என்று கூற மாட்டார்கள். அவர்களோ சாஸ்திரங்களின் விஷயங்களைத்தான் சொல்வார்கள். பாபா உங்களுக்கு சாஸ்திரங்களின் சாரத்தை புரிய வைக்கின்றார். பிறகு உலகத்தின் சரித்திர பூகோளத்தையும் சொல்லுகின்றார். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம்: 1. ஒருபோதும் தங்களுக்குள்ளோ அல்லது பாபாவிடமோ கோபித்துக் கொள்ளக்கூடாது. பாபா நம்மை மகிழ்விப்பதற்காக வந்துள்ளார். அதனால் ஒருபோதும் மனம் சோர்வடையக்கூடாது. பாபாவை எதிர்க்கக்கூடாது. 2. பழைய உலகத்தின் மீது, பழைய தேகத்தின் மீது மனதை செலுத்தக்கூடாது. சத்தியமான தந்தை, சத்தியமான ஆசிரியர், சத்தியமான குருவிடம் உண்மையிலும் உண்மையானவர்களாக இருக்க வேண்டும். சதா ஒருவருடைய ஸ்ரீமத்து படி நடந்து ஆத்தும அபிமானி ஆக வேண்டும். வரதானம்: தனது தபஸ்வி சுரூபத்தின் மூலம் அனைவருக்கும் பிராப்திகளின் அனுபவத்தை செய்விக்கக்கூடிய மாஸ்டர் விதாத்தா ஆகுக. விளக்கம்: எவ்வாறு சூரியன் உலகிற்கு வெளிச்சம் கொடுத்து அநேக அழியக்கூடிய பிராப்திகளின் அனுபவத்தை தருகிறது, அவ்வாறு தபஸ்வி ஆத்மாக்களாகிய நீங்களும் தங்களது தபஸ்வி சொரூபத்தின் மூலம் அனைவருக்கும் பிராப்தியின் கிரணங்களை அனுபவம் செய்ய வையுங்கள். இதற்காக முதலில் சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்துங்கள். பிறகு சேமித்த பொக்கிஷங்களை மாஸ்டர் விதாத்தாவாகி கொடுத்து கொண்டே செல்லுங்கள். தபஸ்வி மூர்த்தி என்றால் தபஸ்யாவின் மூலம் அமைதி சக்தியின் கிரணங்களை நாலாபுறங்களிலும் பரப்பும் அனுபவம் ஏற்பட வேண்டும். ஸ்லோகன்: தான் பணிவானவர் ஆகி அனைவருக்கும் மரியாதை கொடுத்து கொண்டே செல்லுங்கள். இதுதான் உண்மையான பரோபகாரம் ஆகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகு காலம் கழித்து தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை: இப்போது ஈடுபாடு என்ற அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலாரூபம் ஆக்குங்கள். இப்போது அனைவரும் நன்றாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள். ஆனால் நல்லவர்களாக ஆக வேண்டும் என்ற தூண்டுதல் கிடைப்பதில்லை. அதற்கு ஒரே ஒரு சாதனம்தான் இருக்கிறது. குழுவாக இருந்து எரிமலை சொரூபமாக ஆகுங்கள். ஒவ்வொருவரும் கலங்கரை விளக்கம் ஆகுங்கள். சேவாதாரியாக இருக்கிறீர்கள், அன்பானவர்களாக இருக்கிறீர்கள், ஒரே பலம், ஒரே நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். இவை அனைத்தும் சரியாகத்தான் உள்ளது. ஆனால் மாஸ்டர் சர்வசக்திமான் நிலை மேடைக்கு வந்துவிட்டால் அனைவரும் உங்கள் முன் விட்டில் பூச்சி போல சுற்றி வருவார்கள்.